இந்த வெரிகோஸ் வெயின் நமக்கு ஏற்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய 5 முக்கியமான அறிகுறிகள் என்ன? முதலாவது, மாலை நேரங்களில் கால் வீங்குவதை பார்க்க முடியும். வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகள், வழக்கமாக செல்லக்கூடிய பிரயாணங்கள், எது செய்தாலுமே காலையில் செருப்பு ஷூ நம்மளால் ஈஸியாக போட முடியும். மாலையில் போடுறோன்னா கால் வீங்கி காலே உள்ளே போகாத அளவுக்கு அது வெளியில் இருக்கிறத பார்க்க முடியும். ஆனால் இரவு தூங்கி எழுந்து கொள்ளும்போது எங்கடா என்னோட காலாக இவ்வளோ வீக்கமாக இருந்ததுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீக்கம் முற்றிலுமாக மறைந்து போய்விடுவதை பார்க்க முடியும். இது முதலாவது அறிகுறியாக இருக்கிறத பார்க்கணும். இரண்டாவது, கால் பாரமாக உணர்தல். காலில் வீக்கம் இருந்தாலும் கூட ஆரம்ப நிலை வெரிகோஸ் வெயினில் உங்களுக்கு காலில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. படிக்கட்டு ஏறுறது, இறங்கிறது, நம்ம வேலைகளை நாம் செய்வது எதுவுமே நமக்கு மாற்றமாக இருக்காது. ஆனால் இரண்டாம் நிலையாக மாறும்போது, பொதுவாக ரெண்டாவது அறிகுறியாக நாம் பார்ப்பது காலில் கடுமையான பாரம் இருக்கும். அப்போ காலையில் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கட்டுகளில் சுலபமாக ஏறுவோம், போவோம், எல்லா வேலையும் செஞ்சுருவோம். மாலையில் ஒரு துணி எடுக்கணும் அப்படின்னு நம்ம போக முயற்சி செய்கிறோன்னா இந்த காலை தூக்கி வச்சு படிக்கட்டுகள் ஏறுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம இது மூட்டு வலியாக இருக்கும், முதுகுத்தண்டு வலியாக இருக்கும், நரம்பு நோயாக இருக்கும், மருத்துவர்களை போய் பார்ப்போம், மருந்துகள் கொடுப்பாங்க, ஏதோ கொஞ்சம் பலன் கொடுப்பது போல் இருக்கும். ஆனால் நமக்கு அதில் முழுமையான பலன் கிடைக்காது. மூன்றாவது, கால்களில் இருக்கக்கூடிய கருப்பு நிறமான மாற்றங்கள். பொதுவாக நம்முடைய காலுக்கும் பாதத்துக்கும் ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வகையான கலர் சேஞ்ச் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த கலர் சேஞ்ச் அப்படிங்கிறது இன்றைக்கு ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அணுக வேண்டிய ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த கலர் சேஞ்சுங்கிறது தான் வெரிகோஸ் வெயின் கொஞ்சம் வேகமாகவே நம்ம உடம்பை பாதித்து கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அப்போ அந்த பாதிப்புக்கு நம்ம உள்ளாகும்போது அது என்ன பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம கவனமாக பார்க்கணும். கலர் சேஞ்ச். நான்காவது, அரிப்புங்க. நிறைய பேர் என்னிடத்தில் வரும்போது 10 வருஷமாக எனக்கு அரிப்பு இருக்குது, 5 வருஷமாக அரிப்பு இருக்குது, தீராத அரிப்பு இருக்குதுன்னு வருவாங்க. அதுவும் நிறைய பேர் அமெரிக்காவிலேருந்து வரும்போது, நான் அமெரிக்காவில் இருக்க எல்லா ஸ்பெஷலிஸ்ட் டெர்மட்டாலஜிஸ்டையும் பார்த்துட்டேன், என்னென்னமோ மருந்து கொடுக்குறாங்க, எனக்கு வேலை செய்யலம்பாங்க. ஆனால் உண்மையில் பார்த்தா அவர்களுக்கு வெரிகோஸ் வெயின் நோய் இருந்து இந்த அரிப்பு இருக்கும். அந்த ஊரில் இருக்கக்கூடிய வசதிகள், அந்த ஊரில் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் அதை எப்படி மிஸ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதே நிலை தான் இங்கேயும் தொடர்றதை பார்க்குறேன். சென்ற வாரம் கூட ஒரு அம்மா வந்திருந்தாங்க. 10 வருடமாக காலில் கரப்பான் வந்திருந்தாங்க. காலை பரிசோதித்து பார்த்தா தொடைக்கு கீழே முட்டுக்கு பின்புறம் வெரிகோஸ் வெயின் 4ஆம் நிலையில் இருக்கிறத பார்க்கணும். அப்போ இதை டாக்டர்கிட்ட நீங்கள் காட்டினீங்களான்னா, டாக்டர் கேட்கல சார், இந்த அரிப்புன்னு சொன்னோன்னே இந்த ஆயின்மெண்ட் கொடுக்குறாங்க, இந்த மருந்து கொடுக்குறாங்க, தேவைன்னா கொஞ்சம் ஸ்டீராய்டு தெரப்பி கொடுக்குறாங்க, எல்லாமே ஒரு 30% ஒர்க் ஆகுது சார், அதுக்கு மேலே எனக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறதை பார்க்கணும். ஆனால் உண்மை என்ன ஆகுது? கால்களில் கடுமையாக ஏற்படக்கூடிய அரிப்பு நோயாக அது வெளிப்பட்டாலும் அது வெரிகோஸ் வெயினுடைய 4ஆவது முக்கியமான அறிகுறியாக இருக்கிறத பார்க்கணும். 5ஆவது, கால்களில் அடிக்கடி சிவப்பு நிறமான மாற்றங்களும் கடுமையான காய்ச்சலும் கால்களில் ஏற்படுகின்ற புண்களும் இன்றைக்கு அடுத்து மிகப்பெரிய சிரமமாக இருக்கிறத பார்க்கணும். ஏன்னா இன்றைக்கு கால்களில் ஏற்படுகின்ற புண்கள் இன்றைக்கி நம்மை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மாறுவதையும், வெரிகோஸ் அல்சர்னால் ஏற்படுகின்ற அந்த சிரமங்களை அப்பா நாம் விவரிக்கவே முடியாது. இன்றைக்கு இந்த 5 அறிகுறிகள் நமக்கு வெரிகோஸ் வெயின் நோய் இருக்கிறது அல்லது வந்துவிட்டது அல்லது ரொம்ப அதிகமாகி பக்க விளைவுகளோடு இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயினாக மாறிக்கொண்டிருக்கிறதுன்னு அர்த்தம்.